Hi friends, welcome to Boom's Tamil. இன்னைக்கு ரொம்ப ஒரு டிஃபரண்டான வீடியோ பார்க்க போறோம். நான் இப்போ ஒரு Dress-ஐ வந்து உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கற பூரா விவரத்தையும் நான் சொல்ல போறேன். இப்போ இது எப்படி பண்ணியிருக்கேன் அப்படினா இது வந்து ஒரு பட்டு புடவை. எனக்கு வந்து ரெண்டு பட்டு புடவை வந்து பஸ்ல ஆசிட் பட்டுருச்சு. ஆனா புது பட்டு புடவை. பாருங்க இது பட்டு புடவை. ரெண்டு கலர் ரெண்டுமே கொஞ்சம் ஓரியன்டடான ஒரு கலர் நம்ம பேக்ல வந்து வச்சிருக்கக்குள்ள அந்த பேட்டரியோட ஆசிட் வந்து பட்டு அந்த ஃபோல்டிங்ல பேக் எல்லாம் ஒன்றும் ஆகல உள்ள இருந்த புடவை வந்து அப்படியே அந்த ஃபோல்டிங் கிட்ட அப்படியே இத்து போச்சு அந்த இத்து போனதுனால நம்ம அந்த புடவையை ஒன்றுமே பண்ண முடியல புது புடவை மெட்டீரியல் வந்து ரொம்ப நல்லா இருந்த மெட்டீரியல் அந்த புடவையை வந்து நான் என்ன பண்ணேன்னா என்னால் பிட்டா மட்டும்தான் எடுக்க முடிஞ்சது புடவை எடுத்து போட மனசு வரல இந்த அளவுக்கு இதை விட கொஞ்சம் அந்த சைஸ் நம்ம நாளாக ஃபோல்ட் பண்ணி வைப்போம்ல அந்த ஃபோல்டிங்கில் அந்த பிட்டு மட்டும்தான் எனக்கு வந்து கிடச்சது நம்ம எவ்வளோ லென்த்தான புடவையோ நம்ம புடவையோட லென்த்துக்கு அப்படியே பிட்டாக எனக்கு கிடச்சது இந்த ரெண்டு கலர் புடவையோட இது வந்து ரெண்டுமே என்னோட மாமியாரோட புடவை இந்த புடவையை வந்து என்ன பண்ணுறது இப்படி பிட்டாக இருக்கே இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப நாள் வந்து வச்சிருந்து ஒரு யோசித்து ஒரு நல்லதாக பண்ணணும் நல்ல மெட்டீரியல் அதை வந்து வீணாக்கக்கூடாது பட்டு புடவை அதனால் வந்து இதை என்ன பண்ணலான்னு வெயிட் பண்ணி பண்ண ஒர்க் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப சூப்பராக கிராண்டாக இருந்தது ட்ரெஸ்ஸு அதை தான் இப்போ உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது பாருங்கள் அந்த புடவையோட லென்த்துக்குமே நான் ஒரு பக்கம் வந்து அந்த பிட்டு நான் வந்து ஈக்குவலாக இருக்க மாதிரி இந்த பிட்டையும் இந்த ரெண்டு பிட்டையும் வந்து கரெக்டான சைஸாக அன்ஈவனாக இல்லாமல் ரெண்டும் ஈக்குவல் சைஸ் வர மாதிரி நான் வந்து பிட்டை வந்து கட் பண்ணிக்கிட்டேன் கட் பண்ணிவிட்டு அந்த லென்த்து பூராக்குமே மேல் சைடு வந்து நார்மலான ஜிக்ஜாக் உருட்டி வச்சு தைப்போம்ல அந்த மாதிரி ஒரு நார்மலாக உருட்டி தைச்சிட்டேன் கீழே வந்து ஸ்ப்ரிங்கு நம்ம இப்போ ஃப்ராக்குக்கெல்லாம் ஸ்ப்ரிங் வரும்ல அந்த மெத்தடில் நரம்பு உள்ளே வந்து இந்த மாதிரி திக்கான நரம்பு இருக்குது இந்த நரம்பு வந்து தனியாகவே நமக்கு நூல் கடைங்க அந்த மாதிரி கடைகளில் வந்து இந்த நரம்பு வந்து நமக்கு தனியாகவே கிடைக்குது அதை வந்து நான் வாங்கி கீழே வந்து கீழ் சைடுக்கு மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி பைப்பிங் கொடுத்துக்கிட்டேன் இது இந்த பிட்டை வந்து இந்த மாதிரி ரெண்டு பிட்டையுமே வந்து நான் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதுக்கு வந்து கொஞ்சம் இப்போ வந்து இது ஒரு கலராக போகுது இது ஒரு கலராக போகுது பட் எனக்கு என்ன பெனிஃபிட் ஆச்சுன்னா ரெண்டுமே பிங்கிஷ் ரெட்டிஷ் ஒரே ஃபேமிலியாக போனதுனால நான் இதுக்கு ஓரியன்டாக இருக்க மாதிரி இன்னொரு கலர் எடுத்துக்கிட்டேன் இன்னொரு பிங்க் வந்து இந்த துணி வந்து நான் துணியாக வாங்கிட்டேன் இப்போ இந்த வாங்கின துணியை வந்து நான் அம்ப்ரெல்லா ஃப்ராக்காக தைச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் இது நல்ல இது உங்களுக்கு வீடியோவில் கரெக்டாக ஃபுல்லாக தெரியுதான்னு எனக்கு தெரியல நான் காட்டுற முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள் அப்படியே ஃபுல் லாங் அம்ப்ரெல்லாவாக தைச்சிட்டேன் இப்போ இந்த லாங் அம்ப்ரெல்லா வந்து இது வரைக்கும் வருது எனக்கு பாப்பா ஹைட்டுக்கு லென்த்துக்கு சரி போகல அதனால் வந்து நான் கீழே வந்து கொடுக்காம இந்த கீழே இருந்து ஒரு பிட்டை இங்கே கீழே அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் ஃபுல்லாக இது வரைக்குமே கொடுத்தீங்கன்னா இன்னும் பஃப்னு எடுத்து கொடுக்கும் எந்த அளவுக்கு லேயர் நம்ம கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும் இப்போ இது தெரியும்னு நினைக்கிறேன் கரெக்டாக தான் காட்டிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் நான் தூரமாக வச்சுருக்கேன் கேமராவை எனக்கு எந்த அளவுக்கு வருது தெரியல இப்போ பாருங்கள் இப்போ இது கீழே ஒரு 5-6 இன்ச் ஒரு 6 இன்ச் 7 இன்ச் அந்த அளவுக்கு கேப் விட்டு திரும்ப மேலே இன்னொரு பிட்டை அட்டாச் பண்ணிட்டேன் இப்போ மேலே இடுப்புக்கிட்ட வந்து இன்னும் அவங்க பாவாடை மாதிரி கட்ட மாட்டேங்கிறாங்க அதனால் வந்து நான் தைச்சிருக்க மெத்தட் வந்து நம்ம நாடா பாவாடைக்கு எப்படி தைப்போமோ அந்த மெத்தடில் ஹிப்பை வந்து நான் நாடா பாவாடை மெத்தடில் தைச்சிட்டு உள்ளே வந்து 1.5 இன்ச் 2 இன்ச் அளவுக்கு இருக்கிற 2 இன்ச் எலாஸ்டிக்கை வந்து நல்ல கிரிப்பான எலாஸ்டிக்கை உள்ளே கொடுத்துட்டேன் இது வந்து நமக்கு ஃப்யூச்சரில் இந்த எலாஸ்டிக் போயிட்டா கூட நம்ம கட் பண்ணிவிட்டு திரும்ப இந்த இடத்துல வேறு நாடாவாகவும் கொத்துக்கலாம் இல்லை திரும்ப எலாஸ்டிக் வேணுன்னாலும் கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன் இப்போ இந்த புடவையோட ப்ளவுஸ் இருக்கும் இல்லையா இது வந்து மாமியார் ப்ளவுஸு அவங்க சாதா ப்ளவுஸ் தான் போடுவாங்க
கட் ப்ளவுஸ் நம்ம மாதிரி கட் ப்ளவுஸ் போட மாட்டாங்க. அவங்க ப்ளவுஸை நான் என்ன பண்ணேன்னா ஃபுல்லாக சைடு பூரா பிரிச்சுட்டு கப்பு அவங்க சாதா ப்ளவுஸுங்கிறதுனால கப் ஷேப்பெல்லாம் இருக்காது. அந்த கப் ஷேப்புக்கு வந்து நான் வந்து அந்த பிரின்சஸ் ப்ளவுஸ் கட் சொல்லுவோம்ல அந்த மெத்தடை வந்து சும்மா இந்த டாட்டை வந்து பிரிச்சுட்டு இந்த கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டேன்னு வைங்களேன். கொஞ்சம் அந்த ப்ளவுஸ் ஃபிட்டிங் வர மாதிரி இதை ஆல்ட்ரு பண்ணிவிட்டு சைடெல்லாம் பிரிச்சுட்டு பாப்பா சைஸுக்கு தகுந்த மாதிரி சைடு கொடுத்துட்டு சின்ன குழந்தைங்க தானே அதனால் அப்படியே ரொம்ப ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணல. இதுக்குன்னு தனியாக இன்னொரு ப்ளவுஸ் தைக்கல. இதுக்கு வந்து நல்லா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு டாப்பாகவே தைச்சோம்னாவே இது ஃப்ராக் வித் டாப்பாகவும் யூஸ் பண்ணலாம். பட் இப்போ நான் வந்து பாவாடை தாவணிங்கிற கான்செப்டுக்கு இந்த ப்ளவுஸை வந்து இந்த புடவையோட ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி நான் ஆல்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் இது வந்து ப்ளவுஸு. இதுக்கு வந்து தாவணி மட்டும் வந்து நான் தனியாக வந்து மெட்டீரியல் வாங்கிக்கிட்டேன். இது பாருங்கள் இது ப்ரோக்கட் சொல்லுவாங்க. இதுக்கு என்னமோ பேர் சொல்கிறாங்க. சாரி எனக்கு கரெக்டாக இந்த மெட்டீரியலோட நேம் எனக்கு டக்குன்னு வரல. எனக்கு தெரிஞ்ச நான் வாய்ஸை நான் திரும்ப ஆட் பண்ணுறேன். இது வந்து இந்த பேட்டர்னில் ஏன்னா இதுவும் ப்ளைனாக இருக்குது ப்ளவுஸும் ப்ளைனு எதுலேயுமே எந்த பெருசாக ஒர்க் இல்லை. இதில் இருக்க இந்த பார்டர் ஒர்க் மட்டும்தான். அதனால் வந்து இந்த தாவணி வந்து இதுக்கு செட் ஆகிற மாதிரி எடுத்துக்கிட்டேன். இது ரொம்ப கிராண்டாக ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் வந்து பாப்பா போட்டுட்ருக்க ஃபோட்டோவை வந்து நான் கடைசியில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். பாருங்கள் நான் இப்போ வச்சு காட்டுறேன். இது வந்து தாவணி, இது பாவாடை, இது ப்ளவுஸ். இந்த மாதிரி நம்ம போடக்குள்ளே ரொம்ப ஒரு வேஸ்ட்டாக போக இருந்த ஒரு பட்டுப்புடவையை 2 பட்டுப்புடவையை நான் இப்படி வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன். இது அந்தளவுக்கு ரொம்ப கிராண்டாகவும் ஒரு ப்ரிட்டியான ட்ரெஸ்ஸாகவும் எனக்கு கன்வே ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் இதில் அவள் போட்டுட்ருக்க ஃபோட்டோவையும் நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அவசியம் இந்த வீடியோ யாராவது ஒரு சிலருக்காவது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நினைக்கிறேன். யாருக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் வெரைட்டியாக போடுவாங்க, இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்க பழைய பட்டு புடவையாக இருக்கலாம், இல்லை உங்கள்கிட்ட இருக்க புடவையாக இருக்கலாம், அந்த மாதிரி எதை வேணும்னாலும் இந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணி தைச்சிக்குவாங்க. இந்த மாதிரி மெட்டீரியல் ப்ளைன் மெட்டீரியலை நம்ம மெட்டீரியலாக வாங்கிட்டு கூட நம்ம இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம தைச்சி போடலாம். கலர் காம்பினேஷன், பேட்டர்ன் காம்பினேஷன் எல்லாமே நம்மளோட சாட்டிஸ்ஃபைடுக்கு நம்ம தைச்சி போடலாம். ஹோல் ஸ்டிச்சிங்காக இருந்தால் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். இல்லை நீங்கள் கொடுத்து தைக்கிற மாதிரி இருந்தாலும் கொடுத்து தைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு அவசியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன விளக்கங்களும் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்கள், அவசியம் இதை யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். அப்புறம் ஒரு சின்ன விஷயங்க, இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் தைச்சி போட்டுக்கிட்டீங்கன்னா அவசியம் அதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த மாதிரி நீங்கள் யாராவது இதை கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி அந்த போட்டுக்கிட்டிங்கன்னா அது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இந்த வீடியோ நான் பண்ணதுக்கான எனக்கு வந்து ஒரு முழு திருப்தியாக இருக்கும். ஏன்னா நம்ம பிளான் பண்ணி நம்ம ரெடி பண்ண ஒரு டிசைனை வந்து அதை இன்னொருத்தரும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கக்குள்ள அது ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அவசியம் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இந்த டிசைனை வந்து நீங்கள் தைச்சி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எனக்கு அதை அவசியம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அடுத்த வீடியோவில் அவசியம் பார்க்கலாம். வேறு இதே மாதிரி உபயோகமான அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.